வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மிளகு கோஸ் பொரியல் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயிட்டும். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கோஸ் பொரியல் சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே அந்த கோஸ்லேயே இருக்கிற தண்ணியே போதும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். நம்ம மிளகுத்தூள் தேங்காயும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம். இப்போ வாங்க சாப்பிட்லாம். கம கமன்னு வாசனை வருதுங்க இங்கேயே. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அந்த மிளகு இதெல்லாம் சேர்த்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.